வெல்கம் பேக் பிளமர்ஸ். இது ரொம்பவே சீரியஸான ஒரு சுச்சுவேஷன். பென்டன் காமிக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு இருக்கு. காமிக் இண்டஸ்ட்ரியில் நடந்த ஒரு பாலிடிக்ஸும் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸும் மொத்த அமெரிக்கன் காமிக் புக் இண்டஸ்ட்ரியே பயத்தில் வச்சிருக்கு. அதுக்கு காரணம் IDW. வாங்க பிளமர்ஸ், அது என்னன்னு கிளியராக இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். என்னதான் நடக்குது அங்கே, யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கா, முக்கியமாக பென்டன் காமிக் வருமா வராதா? யார் இந்த IDW? IDW பப்ளிஷர்ஸ் காமிக் புக் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய காமிக் புக் பப்ளிஷர்ஸ் தான் இந்த IDW பப்ளிஷர்ஸ். ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் இல்லைனா ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை அடாப்ட் பண்ணி அதோட லைசன்ஸை வாங்குறதுல இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. எக்ஸாம்பிளுக்கு சோனிக், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடு ஃபேமஸான பென்டன், இது எல்லாத்தோட லைசன்ஸும் இவங்க கிட்ட தான் இருக்குது. ஆமாம் பிளமர்ஸ், இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா பென்டனோட காமிக்கையும் IDW தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி IDW அவங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் கம்பெனி ஒரு மிகப்பெரிய லாஸை நோக்கி போயிட்டுருக்கு. எங்கள் எம்ப்ளாயர்ஸோட சேலரியை கட் பண்ணி தான் இந்த கம்பெனியை இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். மேபி 2025 முடியறதுக்குள்ள எங்கள் கம்பெனியே கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகலாம். ஏன், அதுக்கு முன்னாலே கூட ஆகலாம். நாங்கள் 2025 கிராஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன தெரியுதுன்னா, மேபி 2025 முடியறதுக்குள்ள IDW கம்ப்ளீட்டாக அவங்க கம்பெனியை இழுத்து முடியலாம். காமிக் புக் இண்டஸ்ட்ரியிலே இருக்க ஒரு ஃபேமஸான கம்பெனி, அவங்க கம்பெனி எப்படி லாஸில் போச்சு அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் வந்திருக்கலாம். அதுக்கு காரணம் டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னா, இவங்க ஒரு காமிக் புக் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற மாதிரி தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலிமா தியேட்டர்ஸ்க்கு அவங்களுடைய படத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதே மாதிரி தான் காமிக் இண்டஸ்ட்ரியில் பப்ளிஷர்ஸ் இல்லைனா காமிக் புக் ஸ்டுடியோஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை யூஸ் பண்ணி காமிக் புக் ஸ்டோர்ஸ்க்கு இல்லைனா நாவல் ஸ்டோர்ஸ்க்கு அவங்களுடைய காமிக்கை சேல் பண்ணுறது தான். IDWக்கும் அவங்க கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு மிடில் மேனாக இருந்து காமிக் புக்கை சேல் பண்ணது டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வாங்கின பேங்க் லோனும் அவங்க வாங்கின கடனையும் அடைக்க முடியாமல் அவங்க கம்பெனியை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணுறாங்க. April 30th பேங்க் அவங்க கம்பெனியை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுது. இந்த விஷயம் மொத்த அமெரிக்கன் காமிக் புக் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் பயத்தை கொடுக்கல, நம்மள மாதிரி இருக்க பென்டன் ஃபேன்ஸுக்கும் தான். அது ஏன்னா, இப்போது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, IDW டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி அவங்கள டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை யூஸ் பண்ணி காமிக் புக்கை அவங்க கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணிட்டு வந்தாங்க. டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போ அவங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணதுனால IDW கம்ப்ளீட்டாக லாஸ்க்கு போகி அவங்க கம்பெனியை இழுத்து மூடுற அளவு போயிருக்கு. டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் IDWக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலை, அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண இன்னொரு கம்பெனி தான் டைனமைட் ஸ்டுடியோஸ். பிளமர்ஸ், இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. டைமண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்த IDW லாஸ்க்கு போகி அவங்க கம்பெனியை இழுத்து மூடுற அளவு போயிருக்கு. அதே மாதிரி டைனமைட் ஸ்டுடியோவும் லாஸ்க்கு போகி பென்டன் காமிக் சீரிஸ் ரிலீஸ் ஆகாமே போயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க. அந்த பயத்தை உண்மையாக்கிற விதமாக டைனமைட் ஸ்டுடியோ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் எங்களோட எம்ப்ளாயர்ஸ்க்கு இன்னும் 1 வீக் சேலரி மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்தது அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, பென்டன் நியூ காமிக் சீரீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்மள மாதிரி பென்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த டைனமைட் ஸ்டுடியோஸ் பண்ணாங்க. அதுதான் சாண்டியாகோ காமிகான் 2024 பென்டனுக்கு ஒரு புது காமிக் சீரிஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த காமிக் புக் சீரிஸ் மேன் ஆஃப் ஆக்ஷன் அப்புறம் டைனமைட் ஸ்டுடியோஸோட கொலாபரேஷனில் பென்டனோட ஒரிஜினல் கிரியேட்டர்ஸையும் இன்வால்வ் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்டாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வேர்ல்டில் இருக்க பென்டன் ஃபேன்ஸுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சொல்லப்போனால் அந்த பென்டன் ஃபேண்டமையே ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த ஒரு அப்டேட் இருந்துச்சு. Hey, come on, baby! Come on! Yes! Come on! ஸோ லிட்ரலி நம்மளாம் என்ன நினச்சோம், இனிமேல் நாம தான் பென்டனுக்கு ஒரு புது காமிக் சீரிஸ் வரப்போகுது, அது வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆகும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பென்டனுக்கு ஒரு புது சீரிஸ் கொண்டு வருவாங்க, அந்த சீரிஸும் வேர்ல்டு லெவல் ஹிட் பண்ணுறோம், அதனால் அவங்க பென்டனுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் சீரிஸோ இல்லை மூவியும் கொண்டு வராங்க, அப்புறம் தேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, மஜா பண்ணுறோம், நாம தான் இனிமேல் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கனவு கண்டிருப்போம், ஆசைப்பட்டிருப்போம்.
அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இப்போ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பென்டென் காமிக் சீரிஸ் வருமா வராதா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ரெண்டுத்துக்குமே 50-50 சான்சஸ் இருக்குது. பென்டென் காமிக் சீரிஸ் வரலாம், வராமலும் போகலாம். எதுவுமே இப்போதைக்கு ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்னன்னா, சீக்கிரமாக டைனமைட் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு வேல்யூபிளான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை கண்டுபிடிச்சி அவங்களோட டீல் மேக் பண்ணுறது தான். அப்படி இல்லைனா வார்னர் ப்ரோஸ் டைனமைட் ஸ்டுடியோஸ் கிட்ட லைசன்ஸ் வாங்கி வேற ஏதாவது காமிக் ஸ்டுடியோஸ் கிட்ட கொடுத்து பென்டென் காமிக் சீரிஸை ரிலீஸ் பண்ணலாம். பட் அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. குட் நியூஸ் என்னன்னா, இன்னும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஈஸியாக பென்டென் காமிக்கை வந்து டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் அஃபிஷியல் கிரியேட்டர்ஸ் ப்ளஸ் மேன் ஆஃப் ஆக்ஷனும் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த காமிக் சீரீஸை கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அயன்மேன் மூவி எப்படி மார்வலை தூக்கி நிறுத்திச்சோ அந்த மாதிரி பென்டென் டைனமைட் ஸ்டுடியோஸையும் மேன் ஆஃப் ஆக்ஷன்ஸையும் தூக்கி நிறுத்தி வைக்க முடியும். அதுக்கான பொட்டென்ஷியல் அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கும் அந்த கேரக்டருக்கு இருக்குது. பென்டென் வந்து ஒரு வேல்யூபிளான கேரக்டர் தான். பில்லியன் கணக்கில் காசு பார்த்தது பென்டென்னா என்னன்னே தெரியாத காலத்தில் இப்போ பென்டென் வந்து பீக்கில் இருக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்டிங்கன்னா, நாம் கொடுக்குற சப்போர்ட் தான் அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். பென்டென் ஃபேன்ஸ் இன்னமும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, பென்டென் ஃபேன்ஸ்க்கு அந்த காமிக் சீரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிஸ்க் எடுக்கணும்னா அதுக்கு நம்மளோட சப்போர்ட் வேணும். நாம் சப்போர்ட் பண்ணலன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. இவ்வளோ தூரம் பென்டென் வந்ததுக்கு காரணமே நாம் கொடுத்த சப்போர்ட் தான். இத்தனை வருஷம் நம்ம கொடுத்த சப்போர்ட்னால தான் பென்டெனுக்கு இப்போ ஒரு புது காமிக் சீரிஸ் வரப்போகுது. ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம கேன்சல் ஆக விடக்கூடாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் நம்ம கொடுக்கணும். ப்ளம்மர்ஸ், இதோட நான் இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து முடிச்சுக்கிறேன். உங்களெல்லாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸில் மீட் பண்ணுறேன். மறக்காதீங்க, இட்ஸ் Hero time!